துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட செயல்பாடு பற்றி நீங்கள் என்ன நல்லா பண்ணுறாரு. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மக்களோட இதுவெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாரு. பசங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. என்னென்ன இது பண்ணணும், கல்வியில் கூட நிறைய இப்போது கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அது அப்ரிஷியபிள் தான். முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி தான் நாங்கள். இது சிந்தாதிரிப்பேட்டை தொகுதி. இங்கே அவரோட செயல்பாடு ரொம்ப திருப்திகரமாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையை கூட அவர் எடுத்துட்டாரு. இங்கே நம்மளுக்கு குழந்தைங்களுக்காக விளையாட்டு அரங்கம், இது பார்க்கு, மற்ற எல்லா டெவலப்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. மழை காலத்தில் கூட எங்கள் தொகுதியெல்லாம் விசிட் பண்ணி எல்லா நலத்திட்டங்களும் செஞ்சுருக்காரு. அவர் இப்போ இது வரைக்கும் நல்லா செஞ்சுருக்காரு. இனிமேல் நல்லா செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிறாரு. எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி ஒதுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் எடுக்கல. எல்லாமே செய்கிறாரு. அதனால் நல்லா செய்கிறாரு. இந்த வயசில் அவர் இவ்வளோ செய்கிறாருனாக்கா கஷ்டம் அது. ஆனால் பரவாயில்ல, நல்லா செய்கிறாரு. விளையாட்டுத்துறை இளைஞரணிக்கெலாம் கொஞ்சம் நல்ல இது பண்ணுறாரு. கார் ரேஸு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விளையாட்டுத்துறைக்கோசம் நல்லா ஏற்பாடு பண்ணார். வரவேற்கிறேன். இந்த பக்கத்தில் அவர் அப்பப்போ வராரு. நல்லபடி ஜனங்களை விசாரிக்கிறாரு. தேவையானது அது மாதிரிலாம் நல்ல நிலத்திட்ட உதவிலாம் அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாரு. சப்போஸு தண்ணி தேங்கியிருக்கு, வீட்டில் தண்ணி வராத பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சொன்னால் இங்கே நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த சேப்பாக்கம் தொகுதி சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு பொதுவாகவே எதனா இருந்தால் நேரடியாக சொல்கிறாரு. ஒரு மீட்டிங்லேயே பொதுவாக சொல்கிறாரு. அந்த மாதிரி எதாவது தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்ன பார்க்க முடியலன்னா நம்ம கட்சி சார்ந்த ஆளுங்களை நீங்கள் நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள், அது எங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம். புதுசாக இனிஷியேட்டிவ் நிறைய பண்ணிருக்காரு. இப்போ இந்த மேப்பார் கூட நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. எங்களுக்கு வீடு இல்லை, உதயநிதி சார் கட்டி நிற்கிறாரு. எங்களுக்கு கட்டி முடிச்சோன்னு கொடுப்பாரு. 12ஆம் மாதம் கொடுக்குற எண்ணிக்கிறாரு. எல்லாமே நல்லதை செஞ்சுக்கிறாரு. அதாவது அவருடைய தொகுதிக்கு அவர் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணணுமோ அது என்ன தேவையா அறிஞ்சு பண்ணுறாரு. அதாவது அவர் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அதுக்கான என்னென்ன செயல்பாடுகளோ, இங்கே பக்கத்தில் அந்த ஸ்டேடியம்லாம் கட்டியிருக்காங்க. அதில் எல்லாமே எல்லா விளையாட்டுகளுக்கும் அது அடங்குது. ஷட்டில்லேருந்து ஃபுட்பால், கிரிக்கெட், ரஃப் எல்லாமே அடங்குது. தேவைக்கேற்று அவங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அது அவர் சரியாக செய்கிறாருன்னு நான் நம்புகிறேன். இன்னும் மேலும் பல தொகுதிகளுக்கும் அவருடைய அந்த நலத்திட்டங்கள் போய் சேரணும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட நடவடிக்கையை பார்த்து 5 ஸ்டாருக்கு நீங்கள் எந்த ரேட்டிங்? 5க்கு 5 கொடுக்கலாம். 4.4. 4 ஸ்டார் கொடுக்கலாம். 5 ஸ்டார் தான் வரணும். சூப்பர் ஸ்டார் தான் வரும். 4 ஸ்டார் 4 கொடுக்கலாம்.